உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சந்தா வந்துட்டு வானதியோட வீட்டில் இருக்கும்போது அங்கே தான் இருக்காங்க, சேஃபாக தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பாண்டிக்கிட்ட வானதி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சேரனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அப்போ பாண்டி சொல்கிறாரு, இதனால தானே அவள் ஒரு சில விஷயம் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு இருக்கும்போது அவள் எங்கே இருந்தாவது வந்து நின்றுறானே, இதனால தானே என்னால் அவளை விட முடியல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேரனோ, நீ எதுக்குடா அந்த பொண்ணை விடுற, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படின்னு சொல்கிறாரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லும்போது, சரி அனீஷ்க்கும் நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அனீஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்க பையா அப்படிங்கிறாங்க. எங்கே அனீஷ் இருக்க அப்படின்னோடனே, நான் நம்மளோட இன்னொரு சைட்டுக்கு வந்துட்டேன் பையா, நான் இங்கே தான் இருக்கேன். சந்தா வந்துட்டு அந்த வானதி பொண்ணு கூட போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அனீஷ், சந்தா அங்கே தான் இருக்கான், எனக்கும் இப்போ தான் தெரிஞ்சுது, அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க பையா, இப்போ என்ன பையா பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதான் அனீஷ், எனக்கும் ஒன்றும் புரியல, முதல்ல இவங்க இந்த ஊரை விட்டு போனால் தானே நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் பையா, எப்படி இந்த சைட்டுக்கு தேடிட்டு வந்துட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க பையா. ஆமாம், அவங்க அங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அனீஷ், ஆட்டோவோட இங்கே தான் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, ஆனால் நாங்கள் வீடு பார்க்க வந்தோங்கிற மாதிரி சொல்லி எதோ சொல்லி பேசி சமாளித்து அனுப்பிவிட்டோம் அனீஷ் அப்படிங்கிறாங்க. அப்படியா பையா, சரிங்க பையா, அப்போது நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த வீட்டு சைடே போக முடியாது, எப்படி போனாலும் எப்படியாவது நாங்கள் வரோமான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அவங்க எப்படியாவது வருவாங்க பையா அப்படிங்கிறாங்க. நீ அதெல்லாம் கவலைப்படாத அனீஷ், பார்த்துக்கலாம், நீ நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துரு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை பையா, அது சரியாக வராது, நான் இங்கே சைட்லேயே கூட இருந்துக்கிறேன் பையா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அனீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ அந்த சைடு பார்த்தா நிலாவும் சோழனும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கீழே போகிறாங்க. அங்கே போய் அவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க கோயிலேருந்து நாங்கள் வரோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணவும், சரிங்க நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இதோ நானும் வரேன் சோழன், ரூம்லேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கோவிலுக்கே போகிறாங்க. அங்கே கோவிலுக்கு போனோடனே அவங்க பார்த்துட்டு, நாங்கள் சாப்பிட்டுட்டோம் சோழா, நம்ம அடுத்த கோயிலுக்கு போயிடலாமா, அதான் நிலாவே வந்துருச்சுல, அப்படியே தொடர்ந்து நம்ம போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்க உள்ளே போகும்போதே இந்த அம்மன் வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அம்மன், அதனால் இங்கே நம்ம என்ன வேண்டிக்கிட்டோனாலும் நமக்கு உடனே அது நடத்தி கொடுப்பாங்க. நம்மள ஆனால் கேட்குறது வந்துட்டு உண்மையான வேண்டுதலாக இருக்கணும், நமக்கு என்ன தேவைங்கிறதோ அதை மட்டும் கேட்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு வேண்டுதலை வச்சோம் அப்படின்னா அது கட்டாயமாக நடந்துடும் தெரியுமா, எங்களுக்கெல்லாம் நிறைய வாட்டி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சோழன், நிஜமாவாம்மா, என்ன கேட்டாலும் இந்த அம்மா கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் இருந்துட்டு அந்த சார் இருந்துட்டு, என்ன சோழா இப்படி கேட்டுட்டு இருக்க, எங்களுக்கு தான் அதெல்லாம் நிறைவேறி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம்ல, உண்மையான அன்போட நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னாலுமே அது கட்டாயமாக கிடைக்கும்பா நமக்கு. ஆனால் நம்ம கேட்குறது நியாயமாக இருக்கணும், அடுத்தவங்க கெட்டு போயிடணும் அழிஞ்சு போயிடணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நான் போய் ஏன்ப்பா அப்படிலாம் கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன், நீ கேட்பேன்னு நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே சோழனும் சிரிச்சுக்கிட்டேன், சரிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோவிலுக்குள்ளே போகும்போதே சோழனுக்கு வந்து மனசு ஃபுல்லாக நம்ம நிலா வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாது, எப்படியாவது நம்மளை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நல்லா வேண்டிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ளே போகிறாரு. ஸோ அங்கே அம்மன் கிட்டே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சோழனுக்கு மனசு முழுக்க நிலா வந்து நம்மளை விட்டு போயிடக்கூடாது, நம்மளை புரிஞ்சிக்கணும், நம்ம கூடவே இருந்துடக்கூடாதா, நம்ம நினச்சதெல்லாம் நடக்காதா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவுமே ஒரு மாதிரி சாமிக்கிட்ட வேண்டிகிட்டே நிற்கிறாரு. வேண்டிக்கிட்டே அப்படியே முழிச்சு நிலாவை பார்க்குறாரு. நிலாவும் அப்படியே வேண்டிகிட்டே சோழனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்ன சோழன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா சொன்னாங்கல்ல, நல்லா வேண்டிக்கோங்க, உங்கள் கெரியருக்கு நீங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டு நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும், நல்லா வேண்டிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குங்குமம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ குங்குமத்தை வாங்கிட்டு நிலா நெத்தியில் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பேப்பரில் போட்டு மடிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, அம்மா நிலா இங்கே வாமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா, கல்யாணம் ஆன பொண்ணு நெத்தியில் வச்சுட்டு வகுடில் வைக்கணும்ல, மேலே அங்கே வச்சாதான் நம்ம புருஷனோட ஆயுளுக்காக நம்ம வைக்கிறது, அப்படி வச்சோன்னா புருஷனுக்கு எதுவுமே நடக்காது, அவங்க நீண்ட ஆயுளோடு இருப்பாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் கல்யாணமான பொண்ணு நெத்தியில் வச்சுறதோட வகுட்லையும் வச்சா முகம் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, வெளியில் போகிற புருஷன் அந்த குங்குமத்தை பார்த்துட்டு போனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் என்றைக்குமே வைக்காமல் இருந்ததில்லை தெரியுமா, நான் வந்தோடனே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நீ சரி கோயிலுக்கு வர அப்படிலாம் வச்சுட்டு வருவேன்னு பார்த்தேன், ஆனால் நீ சும்மா வரவும் இந்த காலத்து பொண்ணுங்க எங்கே அதெல்லாம் பண்ணுறீங்க, அப்படி தான் பண்ணலைனாலும் கோயிலுக்கு வரும்போதாவது பண்ணலாம்ல, இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க வகுட்லையும் வச்சு விட்டுறாங்க. அப்போ அப்படியே நிலாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்க பெரியவங்க வச்சு விடுறாங்களே அப்படிங்கிறக்காக அவங்களும் வச்சுக்கிறாங்க. சோழனுக்கு அப்படியே பார்க்க ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. என்ன சோழன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தியா, உன் முகம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்குது, ஏற்கனவே அழகாக தான் இருக்க, இப்போ குங்குமம் வச்சோடனே அவ்வளோ ஒரு அழகாக இருக்க அப்படிங்கிறாங்க. சரின்னு நிலாவும் சிரிக்கும்போது, அவங்களுக்கு என்னம்மா, அவங்க அழகாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே நிலாவும் பார்த்துட்டு, போதும் போதும் எனக்கே தெரியும் அது அப்படிங்கிறாங்க. சரின்னு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து வந்துடுறாங்க. அப்போ திரும்ப அவங்க காரில்
வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சோழன் சொல்கிறாரு, ஏங்க நிஜமாவே சொல்கிறேங்க, நீங்கள் அங்கே குங்குமம் வச்சோடனே உங்கள் முகம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. நிஜமாவா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் பார்க்கலையா கண்ணாடியா, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் இருக்க கண்ணாடியை திருப்பி விட்டு பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்துட்டு ஆமாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, டெய்லி நீங்கள் இப்படியே வச்சிங்கன்னா எவ்வளோ அழகாக இருப்பீங்க தெரியுமா, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போது இப்படி வச்சுட்டு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராகவுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. அவனும் தேவையில்லாமல் நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்கன்னு தெரியாமல் அப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டான்ல அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா பார்க்குறாங்க. என்ன சோழன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பும்போது இப்போ நேராக ஹோட்டலுக்கு போகலாம்ப்பா, மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா, அப்போ ஹோட்டலில் போய் உங்களை விட்டுடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி, நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம், நீங்கள் சின்னஞ்சிறுசுங்க வெளியே வந்திருக்கீங்க, நீங்களும் எதுக்கு எங்கள் கூடயே சேர்ந்து கோயிலாக சுற்றிட்டு இருக்கீங்க, எங்கேயோ வெளியே வந்திருக்கப்பயாவது அங்கே இங்கேன்னு போகலாம்ல, எங்கேயாவது பீச் பார்க்குன்னு போயிட்டு வாங்க, நிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு வாச்சோளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்கிறாங்க. அப்போ நிலாவை பார்க்கும்போது சரிங்கப்பா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி அவங்கள ஹோட்டலில் இறக்கி விட்டுட்டு இவங்க நேராக பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது ரொம்பவுமே அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு காற்று வாங்கிட்டு வெயிலுக்கு நல்லா இருக்குல்ல சோழன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி இந்த மாதிரி பீச்சுக்கு வந்தப்போ இந்த மாதிரி தானே நின்று பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவங்க அப்படியே அங்கே அந்த தண்ணியெலாம் அலையிலெல்லாம் விளையாடிட்டு ஏற்கனவே சேரண்ணனை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அலையில் இறங்க பயந்தது, அங்கே இழுத்து விட்டு அவங்க விளையாடினது இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே பேசிகிட்டே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து கரையில் உட்காந்து அந்த மணல்கிட்ட உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சோழன் சொல்கிறாரு, ஏங்க எனக்கும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எல்லாத்தையும் யோசித்து பார்த்தேங்க, வாழ்க்கையில் லட்சியங்கிற ஒன்று இல்லைன்னா மனுஷனால் எதுவுமே சாதிக்க முடியாது இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை சோழன், நம்ம ஒரு குறிக்கோளோடு நம்ம அதை நோக்கி போனோம் அப்படின்னா கட்டாயமாக ஒரு நாள் அதை போய் நம்ம அடைஞ்சிருவோம். அப்போது நம்ம கூட அந்த எஃபர்ட்டும் ஒன்று போடுறோம்ல, கட்டாயமாக நம்ம ஒரு கோல் வச்சு செட் பண்ணி போனோம் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். நானும் அதை தான் யோசிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு லட்சியம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அதை நோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களாலே வர முடியும் சோழன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இதுக்கு மேலே நான் வந்து இன்னொரு எக்ஸாம் எழுதுறது, அரியரை கிளியர் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, தெரிஞ்ச தொழிலே பண்ணலான்னு யோசிக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இந்த டிரைவிங் லைன்லேயே இன்னொரு ஒரு கார் வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் சோழன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நோக்கி போனீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு நடக்கும். நானுமே யோசிச்சுட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது நான் ஒன்று பண்ணணும். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் சைலண்ட்டாகவே உட்காந்துட்ருக்காரு. சோழன் உங்களை தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் இப்படிலாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. பயமாக இருக்கா, எதுக்கு பயமாக இருக்குன்றீங்க, ஒரு லைஃப்பில் ஒரு கோல் வச்சு செட் பண்ணி நம்ம போய்ட்டு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது அதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் அப்படி சொல்லலைங்க, ஒரு நம்ம நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஒரு லட்சியத்தோடு போனால் தான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும், நம்மளும் 4 பேர் மதிக்கிற மாதிரி வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கும் புரியுது. ஆனால் நீங்கள் என்னை வந்துட்டு இப்போ இதெல்லாம் செய்யணும், என்னை செய்ய வைக்கிறீங்க, இந்த மாதிரி அட்வைஸ்லாம் கொடுக்குறீங்கும்போது என்னை விட்டு நீங்கள் சீக்கிரமாகவே போகிறீங்களோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே பயமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சோழன் அப்படி யோசிக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஏற்கனவே நம்ம போயிட்டு வந்துட்டோம், ஏதோ அடுத்து லாஸ்ட் ஹியரிங் வேறு கூப்பிட போகிறாங்க, நீங்கள் ஒரு வேளை அதுக்குள்ளார எனக்கு ஏதாவது இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோன்னு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மணலில் எப்படி ஒரு மாதிரி கோடு கோடாக போட்டுட்டு அப்படியே மணலில் இது பண்ணிகிட்டே இருக்காரு. நிலாவுக்கு பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவங்க மனசுக்குள்ளாரே தோணுது, எப்படி சோழன் நான் அவங்கள விட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுனாலும் இருந்தாலும் அந்த ஒரு பயம் சோழனுக்கு இருக்குங்கிறது அவங்களுக்குமே புரியுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன நான் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் கட்டாயமாக உங்களுக்கு இருந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க, நிஜமாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், நீங்கள் எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க, இப்போ வரைக்கும் செய்யணுன்னு தான் ட்ரை பண்ணுறீங்க, அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் எனக்காக இவ்வளோ பார்த்து செய்யும்போது உங்களுக்காக நான் ஏதாவது பண்ண வேண்டாமா, நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. நிஜமாவாங்க, அப்புறம் நான் கேட்டதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாதுன்னுலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் இப்படி சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்கிறேன், என்ன நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, கேட்குறதுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனால் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கட்டாயமாக கோவப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. நான் கோவப்படுற மாதிரி நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் என் கூடவே இருந்தாலே அதுதாங்க எனக்கு போதும், என்னோடய பலமாக இருக்கட்டும், என்னோடய பலவீனமாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் தாங்க, நீங்கள் என் கூடவே இருந்தீங்கன்னா போதுங்க, என் லைஃப்பில் நான் எங்கே போகணும்னு நினச்சி நீங்கள் என்னை புஷ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக நாங்கள் போயிடுவேங்க. இது நாள் வரைக்கும் என் வீட்டில் சரி, யாருமே என் கூட இருக்கவங்களும் சரி,
நீ இப்படி இருக்கணும் சோழன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி ஒரு இது பண்ணதே இல்லைங்க. நாங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், அந்த காசு இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம், அந்த மாதிரியே போயிடுச்சு. அதனால எனக்கு அந்த மாதிரியான யோசனை கூட வரல. ஆனால் நீங்கள் என் கூட இருந்து இதோ இப்போ சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரியே இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்கன்னு நீங்கள் ஒவ்வொன்றும் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விட பெரிய அளவுக்கு என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி, இப்போது அதுக்காக என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இப்போயும் புரியாத மாதிரியே கேட்குறீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதே ஒன்றே ஒன்று தாங்க, என் லைஃப்பில் நீங்கள் என்னை விட்டு போயிடாமல் என் கூடவே இருக்கீங்களா, எங்கள் வீட்டில் எங்கள் கூடயே இருக்கீங்களாங்க ப்ளீஸுங்க அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரியே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி முகத்தை சின்னதாக வச்சுட்டு குனிஞ்சிக்கிறாங்க. அப்போது சோழனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, நான் இதை கேட்டேன்னா நீங்கள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அதனால தான் நான் வந்து யோசித்தேன். நான் நினச்சது பயமாக இருக்குன்னு சொன்னது சரியாக போச்சு பார்த்தீங்களா. நீங்கள் என்னை விட்டு போகணுங்கிறதுக்காக தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அதானேங்க அப்படிங்கிறாங்க. நிலா எதுவுமே பேசாமல் சரி வாங்க சோழன், டைம் ஆகிடுச்சு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் கேட்டேனேங்க, அதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பேசிக்கலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அங்கேருந்து வந்துட்டு நேராக ஹோட்டலுக்குமே வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறமும் சோழனுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. நம்மளும் வாயை விட்டு கேட்டுட்டோம், இப்போ கூட அவள் ஏதாவது சொல்கிறாளான்னு பார்த்தியா, வாயே திறக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு நிலா வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு அவங்க படுத்துட்டு இருக்கும்போது எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க. சோழன் பேசுனது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ சோழன் இப்போ கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்லலை அப்படின்னாலும் அடுத்த ஹியரிங்னு வரும்போது கண்டிப்பாக அங்கே தான் ட்விஸ்ட் வைக்க போகிறாங்க. ஸோ லாஸ்ட் ஹியரிங்கில் அங்கே கோர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு இந்த டிவோர்ஸ் வேண்டாம், நான் சோழன் கூட வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல போகிறாங்களா, அந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.